சென்னையில் 19,000 போலீசார் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் என்று காவல் ஆணையர் கூறியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பொதுமக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை கொண்டாட சென்னை மாநகர காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது சென்னை மாநகரில் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் காவல்துறை ஆணையர் கூறியிருக்கிறார். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு 31/12/2025 அதாவது நாளை புதன்கிழமை அன்று இரவு 9 மணியில் இருந்து முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் 425 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இருசக்கர வாகன பந்தயம் தடுப்பு நடவடிக்கையாக 30 கண்காணிப்பு சோதனை குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் கூறியிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரேவதி. ஆண்டு இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நிறைய முன்னெச்சரிக்கை. ஹலோ ரேவதி, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கப்படும். இந்த ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எத்தனை போலீசார் எந்தெந்த இடங்களில் தடுப்பு அமைத்து பாதுகாப்பில் ஈடுபட இருக்கிறார்கள்? 2026 புத்தாண்டை பாதுகாப்பான வழியில பொதுமக்கள் கொண்டாடுவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலும் சென்னை காவல்துறை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கான பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறையிலும் காவல்துறை தரப்புல வெளியிட்டு இருக்கிறாங்க. சென்னையில இந்த புத்தாண்டை பாதுகாப்பான முறையிலும் அமைதியாகவும் கொண்டாடுவதற்கு 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்படுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1,500 ஊர்காவல் படையினரும் அவர்களுக்கு உதவியாக காவல்துறையினர் உதவி செய்ய இருக்கிறாங்க. குறிப்பாக பொதுமக்கள் அதிக கூடக்கூடிய தேவாலயங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள், பொதுமக்கள் கூடக்கூடிய நட்சத்திர விடுதிகள், சாலைகள் என அனைத்து இடங்களிலும் இந்த பாதுகாப்புகள் இருக்கக்கூடிய நிலையை காவல்துறையினர் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. மேலும் சென்னையில முக்கியமான பகுதிகள், அதாவது சாலையோட முக்கியமான பகுதிகள் 425 இடங்கள்ல வாகன தணிக்கையை நாளை, அதாவது 31ஆம் தேதி மாலை முதல் 1ஆம் தேதி வரை காவல்துறையினர் செய்ய இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில ஒரு 30 இடங்கள்ல வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள்ல காவல் குழுக்கள் பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைக் ரேஸ் நடைபெறக்கூடிய இடங்கள், அதாவது கடற்கரை, மதுரவாயில் உள்ளிட்ட புறவழி சாலைகள்ல பைக் ரேஸ்ல ஈடுபடுவதை தடுக்கும் வகையில காவல்துறையினர் 30 குழுக்கள் அமைத்து அதை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கடற்கரை, அதாவது சரி மெரினா, நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பதற்கும் அங்கங்கே உதவி மையங்கள் அமைத்தும் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க. மேலும் மற்ற இடங்கள்ல பொதுமக்கள் அதாவது விடுதிகள் மற்றும் பொதுமக்களுக்கான அந்த புத்தாண்டு கொண்டாட ஏற்பாட்டாளர்களே அந்த பகுதிகளுக்கு, அந்த நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என காவல்துறை தரப்பிலிருந்து அறிவுறுத்தியிருக்கிறாங்க. மேலும் மது அருந்தக்கூடிய இடங்கள்ல கட்டாயமாக காவல்துறையினர் கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பின்பற்ற வேண்டும் என காவல்துறை தரப்பிலிருந்து அறிவுறுத்தியிருக்காங்க.